வங்கக்கடல்ல குறைந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் வரப்போகிற நாட்கள்ல உருவாக போகுதுங்க. நெறைய பேர் இது புயலாக மாறுமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பா நம்ம சொல்றோம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் மாலை நேரங்கள்ல உங்களுக்கு நம்ம வானிலை அறிக்கை அப்படிங்கிறது நம்ம சேனல்ல குடுத்துட்டுருக்கோம். எத்தன பேருக்கு அது தெரியும்னு தெரியல. ஒருவேளை நீங்க இன்னைக்கு புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பட்டன கிளிக் பண்ணுங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. மறக்காம போய் வானிலை அறிக்கைய கேளுங்க. தினந்தோறும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எல்லா நாளும் ஒரே மாரியே நமக்கு வானிலை இருக்க போறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் வானிலை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அதுதான் இப்ப 2 நாளா நம்ம தமிழ்நாட்டுல பார்த்துட்டு இருக்கிறோம். நெறைய மாவட்டத்துல கனமழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. இன்னும் மழை சரிவர பெய்யாத மாவட்டங்களிலும் கண்டிப்பாக மழை பெய்யும். இந்த ஜூலை மாதத்துல இறுதி நாட்களில் மீண்டுமாக ஒரு புதிய தாழ்வு பகுதிகள் உருவாகி பல மாநிலங்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல தென்னிந்திய பகுதிகளில் பல மாநிலங்களை மிரட்டப் போகிறது. முழுமையான தகவலை பெற்றுக்கொள்ள மறக்காம நம்ம வானிலையை கேட்டு பயன்பெறுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.